அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு வாத முறைக்குன்னா அனுபவ லிங்க கட்டுன்னு போட்டிருக்காரு. இப்போ வந்து லிங்க சுத்திக்கு முதல்ல வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, அரைப்படி எலுமிச்சை சாரும் தேனும் கலந்துக்க சொல்கிறாரு லிங்கத்துக்கு. அதை வந்து நம்ம சிறுத்தியாக சுட்டு சுருக்கு கொடுக்க சொல்கிறார் 4 ஜாமம். இதுபோல் சுருக்கு கொடுத்த லிங்கத்தை முதல் ஸ்டெப்பு எடுத்துக்கணும், சுத்தி செய்த லிங்கம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கனாக்கா 5 கிலோ சேராங்கொட்டை. இது மெயினாக வந்து சேராங்கொட்டை தைலம் எல்லாத்துக்குமே கட்டுன்றது எல்லா வைத்தியர்களுக்கும் தெரியும். இது வந்து என்னென்னா மேலே பட்ட அரிக்கும், கொமட்டல், வாந்தி எல்லாமே உடல் உபாதையிலும் உண்டு பண்ணும் சேராங்கொட்டை. அதனால் வந்து அது பயன்படுத்த சொல்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கையாளணும். ஏன்னா அந்த புகை வந்து நஞ்சுத்தன்மை உள்ளது, எல்லாருக்குமே தெரிஞ்ச வைத்தியர்கள். ஏன்னா அது மேலே பட்டாலே அந்தளவுக்கு ஒரு அரிப்பு ஏற்படும். அதோட அது முறிவு பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு தேங்காய் பாலும் இது உள்ளுக்கு சாப்பிட்லாம். மேலே வந்து புளி இலை கஷாயத்தை வச்சு குடிக்கலாம், மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் தேங்காய் எண்ணெயும் தடவிக்கலாம். இது வந்து முதல் இதுக்கு பார்த்துங்க, சுற்றி இதுக்கு சேராங்கொட்டைக்கு. அதுக்கப்புறம் இதோட ப்ராசஸுக்கு போகும். இப்போ என்னன்னாக்கா ஒரு திறந்த வெளியில் பண்ணணும். நிறைய வைத்தியர் போன வீடியோலே சொல்லியிருப்பேன். ஏன்னா அது வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா புகை வந்து எல்லாருக்குமே தொந்தரவாக இருக்கும். இப்போ தோப்பு துறம் இது போல் இடத்துங்களை வந்து நம்ம தேவையான இங்கேயே எல்லா பொருளும் கொண்டு போயிட்டு, இப்போ இதுக்கு தேவையானது பார்த்திங்கனாக்கா 5 கிலோ சேராங்கொட்டை ஒரு பல்ல லிங்கத்துக்கு. அதை வந்து நம்ம ஒரு கடாயில் வந்து 2.5 கிலோ கொட்டிடணும். அது மேலே லிங்க கட்டி வச்சு திருப்பி 2 கிலோ கொட்டிட்டு மேலே வேப்பெண்ணெய் வந்து 1 லிட்டர் ஊற்றிட்டு, இது வந்து கடாயை வந்து முதல்ல அனுபவத்தில் தெரிஞ்சுக்கணும். கடாயை வந்து சின்னதாக இருந்தால் பொங்கி எண்ணெயெல்லாம் அதில் வந்து வஞ்சி கீவாக போயிடும். அதனால் பெரிய கடாயாக இருக்கணும். கொஞ்சம் கேப் அந்த எண்ணெய் கொதிக்க சொல்லவே பார்த்திங்கன்னா அப்படியே பொங்கி மொத்த தைலம் மேலே வரும் வேப்பெண்ணெய் கூட சேர்ந்து. அப்போது அது வந்து நம்ம கடாய் பெருசாக இருக்கும், இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட்டாக கீவாக போயிடும். இது பார்த்துங்க. அப்படி நீங்கள் வைக்கிறவங்க கூட வந்து ஒரு 350 கிராம் லிங்கம் சிறு துண்டுகளாக உடச்சி 35 கிராம் சேர்த்து கூட சுற்றி சேர்த்து வச்சுக்கலாமே தவிர, இது பார்த்துங்க. இது முதல் ஸ்டெப் முடிஞ்சதில்லை. இதை வந்து நம்ம திறந்த வெளியில் எரிக்க சொல்ல அந்த தைலெல்லாம் ஏற்று லிங்கம் வந்து ஒரு 1/4 கட்டு ஆகும். முதல் ஸ்டெப்பு சுத்தி முறை பண்ணிட்டோம். லிங்கத்தை வந்து 1/4 கட்டு கட்டியிருக்கு. இது வந்து நெருப்பு கூட ஆனால் மருந்துக்கு வேலை செய்யும். அந்த போன வீடியோவில் சொல்லிடுவோம் பாருங்கள், சேராங்கொட்டையில் போட்டது என்னென்ன நோய்க்குன்னுட்டு. இப்போ அடுத்தது வந்து இதை எடுத்து தாமிர பொடி, செம்பு பொடி எடுத்து சொல்கிறாரு ஐயா வந்து. 2வது ரசம், அப்புறம் வந்து சிங்கி சொல்கிறாரு. இதெல்லாமே வந்து இரும்பு பொடியும் சேர்த்து சொல்கிறார், பித்தளை பொடியும் கொஞ்சம் சேர்த்து சொல்கிறாரு. இது எல்லாமே ஒவ்வொரு பழம்னு எடுத்துங்களேன். தாமிர பொடி 1 பழம், ரசம் 1 பங்கு, மிருதாசிங்கி 1 பழம், அதுக்கப்புறம் வந்து நம்ம பித்தளை பொடி 1 பழம், இரும்பு பொடி 1 பழம். இது எல்லாமே வந்து அரைக்கணும். நல்லா எலுமிச்சை சாறு விட்டு அரைச்சி அதை அரைக்க சொல்லி வந்து மெட்டல் போல் இருக்கும். நல்லா சுட்டு நல்லா அரைக்கணும். ஒன்றுத்துக்கு ஒன்று உறவாடணும். அப்படி அரைச்சி நல்லா மெழுகு போல் ஆக்கி அதை வந்து இந்த லிங்கத்துக்கு கவசம் கட்டணும். இப்படி கட்ட சொல்ல வந்து நல்லா அழுத்தி விடணும், கையில் ப்ரெஸ் பண்ணணும். லிங்கத்து மேலே வந்து ஈர்த்து பிடிச்சிருக்கணும். அப்போ தான் ரசம் வந்து வெளியேறாமல் இருக்கும். இது வந்து அனுபவத்தில் வந்து கொஞ்சம் கேப் இருந்தாலோ கொடுக்குற அந்த ஹீட்டால் வந்து ரசம் வந்து வெளியே ஓடிடும். அப்போ இது அனுபவத்தில் கொஞ்சம் பார்த்து 1 தடவை 2 தடவை வந்து கைப்பக்குவமாக செய்யலாம், பொறுமையாக. ஹீட்டை கொடுக்க தேவையில்லை. அப்போது இது முதல் தடவை நீங்கள் பண்ணிங்கனாக்கா கரெக்டாக வரலைன்னா சீல் தான் பிரச்சனை. அப்போது வந்து இது முதல் ஸ்டெப்பு நல்லா காய வைக்கணும், இரும்பு போல் சவுண்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து சுண்ணாம்பு சீலை செய்யணும், 7 சீலை மண் செய்யணும். நல்லா ஒவ்வொரு சீலை காஞ்ச உடனேயும் திருப்பியும் புது சீலை காய வச்சு இது போல் 7 சீலை மண் பண்ணி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வரட்டி போடணும். முதல்ல 3 வரட்டி, அப்புறம் 5 வரட்டி, இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக வரட்டி சொல்ல ஒரு 15-20 வரட்டி போட சொல்ல வந்து உள்ள மணி போல் உருகி கட்டியிருக்கும். அப்படி கட்டாதவங்க திருப்பியும் சீலை பிரிச்சுட்டு புது இந்த சரக்குகளை திருப்பியும் அரைக்கணும். இந்த முறையை பண்ண சொல்ல வந்து லிங்கம் கட்டியாகும். இது இந்த லிங்கம் 7 பங்கு வெள்ளிக்கு 3 பங்கு செம்புக்கு செத்து உருக்க வேதிக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மருந்து கொண்டு போங்க, இல்லைனா வந்து ஆய்வுக்கு அடுத்தது இதே லிங்கத்தை வந்து மெழுகு முறையிலும் போட்டிருக்காரு. அந்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதை வந்து அவங்க அனுபவத்தில் கொண்டு போங்க. மருந்தும் உரைச்சி கொடுக்கலாம். அது என்னென்னு பார்த்துட்டு அனுபவமாக பாருங்கள், சமயோதமாக. நன்றி, வணக்கம். சென்னையிலேருந்து பாஸ்கரன்.